ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஸ்ரீமடத்தில் மாப்பிள்ளை ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். ஸ்ரீமடத்தில் நைவேத்தியத்துக்கானதை சமைக்கிற பாத்திரம், அன்னதானத்துக்கான சமையலை செய்கிற பாத்திரம், இப்படி அண்டாவா பெரிய பெரிய பாத்திரங்களை அலம்புற வேலையை அவர்தான் செய்து வந்தார். பெரிய பாத்திரங்கள் அத்தனையும் விறகு அடுப்பில் சமைக்கிறதுனால கறி ஏறி இருக்கும். தேங்காய் நாரில் அடுப்பு சாம்பலை தொட்டுண்டும் புளிய வச்சுண்டும் மாங்குன்னு தேய்க்கணும். அதோட அலம்பரத்துக்கான ஜலத்தையும் கிணத்துலேருந்து இறைக்கணும். தேய்ச்சி அலம்பி கவிழ்த்து காய வச்சு உக்ரான் அறையில் போய் வைக்கணும். இத்தனையும் அவர் ஒருத்தர் தான் செய்வார். ஒரு தரம் அலம்பி எடுத்து வைக்கிறதுக்குள்ள அடுத்த வேலைக்கான சமையல் வேலை ஆரம்பமாயிடும். சாயந்தரம் பூஜை முடிஞ்சு எல்லாரும் போஜனம் பண்ணினதுக்கு அப்புறம் பாத்திரங்களை அலம்பி வச்சுட்டு அவர் தூங்கிறதுக்கு நடு நிசிக்கிட்ட ஆயிடும். தினம் இப்படியே இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூட சலிச்சுன்றது இல்லை. ஒரு தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறச்ச ராமமூர்த்தி மட்டும் பாத்திரங்களை கிணத்தடியில் போட்டுண்டு எண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் உட்கார்ந்துண்டு வழக்கம் போல தேய்க்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அங்கே ஏதோ நிழல் அடித்து யாரோ வர்ற மாதிரி தெரிஞ்சுது. திரும்பி பார்த்தவர் அப்படியே திகைச்சு போனார். ரொம்பவே மெதுவாக அடிமேல அடி வச்சு மற்றவாளுக்கு சத்தம் கேட்காதபடிக்கு நடந்து அங்கே வந்து நின்னார் மகா பெரியவா. பெரியவாளை பார்த்ததும் பரபரப்போடு எழுந்து, பெரியவா இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கேளே, என்ன வேணும் அப்படின்னு அவசரமாக கேட்டார். மென்மையான புன்னகையோடு, பெரியவா தினமும் நீ ஒருத்தனே இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கியே, அதனால் இன்னைக்கு நானும் உன்னோட சேர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். இப்படி பெரியவா சொன்னதும் அப்படியே நடுங்கி போயிட்டார் அந்த தொண்டர். பெரியவா என்ன சொல்றேன், நீங்கள் பாத்திரம் தேய்க்க போறேளா? வேண்டாம் பெரியவா, உங்களை அதை செய்ய வச்சா எனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று தழுதழுத்தார். ஏன் இப்படி பதட்டப்படுற? நீ என்னை இதை செய்ய சொல்லலையே, நானாத்தானே செய்யறேங்கிற. அதோட உன்னோட புண்ணியத்தில் எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு யாசகமாக கேட்குற, தரமாட்டியோ? மென்னகை தவழ சொன்ன பெரியவா தானே தொடர்ந்து பேசினார். ஒன்று பண்ணு, நீ அனுபவஸ்தன், அதனால் பாத்திரத்தை எல்லாம் கறி போக பஸ்பத்தால் நீ தேய்ச்சி கொடு. நான் கேணியிலிருந்து ஜலம் இறைச்சி அதையெல்லாம் அலம்பிடுறேன் சொன்ன மகா பெரியவா. அதுக்கப்புறம் அந்த தொண்டர் எவ்வளவோ கெஞ்சி கேட்டுண்டோம் தன்னோட வார்த்தையிலேருந்து பின்வாங்காமல் சொன்ன மாதிரியே கிணத்துலேருந்து ஜலம் இறைச்சி பாத்திரங்களை அலம்பி வச்சதோட அவரோட தானும் சேர்ந்து எல்லாத்தையும் உக்ரான் அறைக்கு எடுத்துட்டு போய் கவிழ்த்து வச்சார். அப்புறம்தான் நித்திரை பண்ணவே போனார். மகா பெரியவா பண்ணின இந்த விஷயத்த ரொம்ப நாள் கழித்து ஒரு தீபாவளி அன்னைக்கு அந்த தொண்டர் சொன்னதும் தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது. எப்படி பாருங்க, ஒரு தொண்டர் தனி ஒரு ஆளாக கஷ்டப்படுறாளேன்னு பார்த்துட்டே இருந்திருக்கார். ஒரு நாள் தானே போய் அவரோட சேர்ந்து பாத்திரங்களாக அலம்பி வச்சு கொண்டு போய் வச்சு, எப்படி ஒரு கருணை உள்ளம் மகா பெரியவாளுக்கு. இதை தொடர்ந்து இன்னொரு அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஒரு சமயத்தில் ஆந்திராவில் இருக்கிற சித்தூருக்கு ஒரு தரம் விஜயம் பண்ணியிருந்தார் மகா பெரியவா. அங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினா. அந்த சமயத்தில் ஒரு பக்தர் மகா பெரியவா கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தார். பெரியவா நமஸ்காரம், இந்த தேசத்தில் பல க்ஷேத்திரங்கள் உங்களோட திருப்பாதம் பட்டு புனிதம் அடைஞ்சிருக்கு. அந்த பாக்கியம் எங்கள் ஊருக்கும் கிடைக்கணும்னு பிரியப்படுறோம். தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு ஒரு தரம் நீங்கள் எழுந்தருளணும். அந்த பக்தர் இப்படி கேட்டதும் மென்மையாக புன்னகைச்ச பெரியவா சொல்கிறா, உங்கள் ஊர் எது, அது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டார். பக்தர் சொன்ன ஊர் அந்த சமயத்தில் மகா பெரியவா தங்கி இருந்த இடத்துலேருந்து 3 மைல் தொலைவில் இருந்தது. அதை மகா பெரியவா கிட்ட சொன்னார் அவர். நீயே என்னை அழைச்சிட்டு போறியா?
மகா பெரிவா இப்படி கேட்பார்னு எதிர்பார்க்காத பக்தர் சந்தோஷத்துல திணறி போனார். அன்னைக்கு ராத்திரி அவரை அங்கேயே தங்கச் சொன்ன மகா பெரிவா நாளைக்கு காத்தால நித்யானுஷ்டானம் முடிஞ்சதும் புறப்படலான்னு விட்டார். சொன்ன மாதிரியே மறுநாள் காத்தால பக்தர் கூட அவரோட ஊருக்கு கிளம்பிட்டா மகா பெரிவா. வழியெல்லாம் ஒரே வெயில் அனலா கொளுத்திட்டு கொஞ்சம் கூட சலிச்சுக்காமலும் உடம்பு வருத்தத்தை வெளியில காட்டிக்காமலும் நடந்தா மகா பெரிவா. அந்த பக்தருக்கு தான் தப்பு பண்ணிட்டோமோ, பெரியவாளை கஷ்டப்படுத்துறோமோலாம் தோணித்து. ஒரு வழியா ஊருக்கு போய் சேர்ந்ததும் ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து பூரண கும்பம் தந்து பெரியவாளுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். எனக்கு எங்க ஏற்பாடு செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டா மகா பெரியவா. பக்தர் ஒரு இடத்தை சொன்னார். அதை கேட்ட பெரியவா, அங்க வேண்டாம், இங்க பாதி கட்டிட்டு இருக்கிற கட்டடம் ஒன்று இருக்கும் பார், அங்க நான் தங்கிக்கிறேன் அப்படின்னர். பக்தருக்கும் அங்க இருந்தவாளுக்கும் ஒரே ஆச்சரியம். ஊர்ல அந்த சமயத்துல ஒரே ஒருத்தர் தான் வீடு கட்டிட்டு இருந்தார். அது பெரியவா வந்த வழியில எங்கேயும் இல்லை. ஊர்ல இன்னொரு கோடியில இருந்தது. அதை எப்படி மகா பெரியவா தெரிஞ்சுட்டாருங்கிறது அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதை விட பெரிய ஆச்சரியம் ஒன்று மறுநாள் நடக்க போறதுங்கிறது அவளுக்கு தெரியாது. புதுசா கட்டி கொடுத்தன வராத அந்த ஆத்துல மகா பெரியவா தங்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சா. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் பெரியவா மேல பரம பக்தி உள்ளவர். வயசு ரொம்ப ஆயிடுத்துங்கிறதுனால தரிசனத்துக்கு போக முடியலையே, ஆச்சாரியாளுக்கு எதுவும் கைங்கரியம் பண்ண முடியலேன்னு ஏங்கிட்டு இருந்தார் அவர். இப்போ ஆச்சாரியாலே தன்னோட அகத்தை தேடி வந்து தங்கிக்கிறதா சொன்னதும் அவருக்கு சந்தோஷம் பிடிபடலை. ஒரு நாள் முழுக்க ஆச்சாரியா அங்கேயே தான் இருக்க போறார். பக்கத்திலேயே இருந்து பார்த்துட்டே இருக்கலாம். மனசெல்லாம் சந்தோஷத்துல நிறைஞ்சு இருந்தது அவருக்கு. அன்னைக்கு அங்கேயே தங்கி இருந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார் மகா பெரியவா. ஊர்க்காரெல்லாம் மறுநாளும் அங்கே இருந்து அருளணும்னு ரொம்பவே வேண்டினதுனால அங்கேயே தங்கினார். அடுத்த நாள் பொழுது விடியறதுக்கு முன்னாலேயே யாரோ கிணத்துலேருந்து தண்ணீர் இறைச்சிட்டு இருக்கிற சத்தம் கேட்டது அந்த இடத்தோட சொந்தக்காரருக்கு. இந்த நேரத்தில் யாரா இருக்கும்னு வந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். மகா பெரியவா தான் எழுந்திருந்து தன்னோட மரச்செம்பால ஜலம் இறைச்சி ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தார். அடடா, மகா பெரியவா பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்துட்டாருங்கிறத புரிஞ்சுண்டு அவசர அவசரமாக அவருக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணலான்னு நினச்சிண்டு கிட்ட ஓடினார் அந்த பக்தர். அவரை பார்த்ததும், என்ன நீயும் எழுந்துட்டியா, எனக்கு ஒத்தாசை பண்ணலான்னு வந்தியாக்கும். இந்த ஜலம் இறைக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதோ இந்த மரச்சொம்பை பார்த்தியா, உடஞ்சி போய் கையெல்லாம் கிழிக்கிறாப்புல இருக்கு. நீ எனக்கு புதுசாக ஒரு மரச்சொம்பு வாங்கி தரியா? கட்டளையிட வேண்டிய மகா பெரியவா செய்யறியான்னு கோரிக்கை மாதிரி கேட்டதும் அப்படியே குழஞ்சு போனார் அந்த பக்தர். அவரோட கண்ணிலேருந்து ஜலம் அருவி மாதிரி கொட்டித்து. பகவானே, உங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்ய முடியுமான்னு ஏங்கி தவிச்சுண்டு இருக்கிற என்கிட்ட வாங்கி தரியான்னு இப்படி கேட்டு சங்கடத்தில் ஆழ்த்திட்டேளேன்னு தழுதழுத்து பேசினார் அந்த பக்தர். கொஞ்ச நேரத்தில் பொழுது நன்னா விடிஞ்சதும் திருப்பதிக்கு ஆள் அனுப்பி கொஞ்சமும் ஆச்சாரம் குறையாதபடிக்கு மரச்சொம்பு, கமண்டலு, தண்டம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் அந்த பக்தர். மகா பெரியவாளோட அன்னைக்கு சாயங்கால அனுஷ்டானத்துக்கு அதையெல்லாம் அவர் முன்னால் வச்சு சமர்ப்பிச்சார். நன்னா வழவழப்பா இருக்கு, கையை கிழிக்காதபடிக்கு பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க, எல்லாரும் பரம சௌக்கியமாக இருக்கணும் அப்படி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறா மகா பெரியவா. அன்னைக்கு ராத்திரியே அங்கேருந்து புறப்பட்டு மடத்தோட ஜாகை இருந்த சித்தூருக்கு போயிட்டார். பக்தர் கூப்பிட்டதுமே அவரோட ஊருக்கு வரேன்னு பெரியவா ஒத்துண்டதுக்கு காரணம் அந்த பக்தர் மேலே இருந்த அன்பு மட்டும் இல்லை, அங்கே தனக்கு தொண்டு செய்யணும்னு ஏக்கத்தோடு காத்துட்டு இருக்கிற இன்னொரு பக்தர் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கணுங்கிற கருணையும் தான் அப்படிங்கிறது அதற்கு பிறகுதான் புரிஞ்சுது எல்லாருக்கும். எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி மகா பெரியவா. ஹர ஹர சங்கர
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.